இது வந்து ஒரு சீசனல் இண்டிசஸ் கொஸ்டின் பாருங்க. ஃப்ரம் த கிவன் டேட்டா கால்குலேட் சீசனல் இண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 5 இயர் அண்ட் ஒரு குவார்டரா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீசனல் இண்டிசஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா குவார்டர்லி ஆவரேஜ். இங்கே குவார்டர் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால குவார்டர்லி ஆவரேஜ் டிவைடட் பை ஜென்ரல் ஆவரேஜ் இன்டூ 100. ஸோ இதை எப்படி போட போகிறோம்? நம்ம முதல்ல இந்த வேல்யூவை கீழே எடுத்து எழுதிக்கலாம். குவார்டர் வைஸ் எழுத போகிறோம். ஸோ இது கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். மேலே குவார்டர்னு இருக்கலாம், இல்லை மந்த்லின்னு இருக்கலாம். ஒரு இயர் 2011 அப்படின்னு ஒரு இயருக்கு 4 குவார்டர், 2012க்கு 4 குவார்டர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீசனல் இண்டிசஸ்க்கு நம்ம முதல்ல அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதலாம். நான் இப்போ இந்த டேட்டாவையே அப்படியே யூஸ் பண்ணி டோட்டல் போட. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒரு இயர்க்கும் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். நான் வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதாமல் இதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே எடுத்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து எழுதி இதில் டோட்டல் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான டோட்டல் இது மாதிரி ஒரு குவார்ட்டருக்குமே நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல்னா அப்படியே ஆட் பண்ணால் போதும். நான் இந்த 5 வேல்யூவும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 18.6, அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 20.9, தேர்ட் குவார்ட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 18.8 அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரோட வேல்யூ 20.8. ஸோ இப்போ ஒரு குவார்ட்டராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் குவார்ட்டர் வைஸ் வந்து லைன் போட்டிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்தது இதுக்கு ஆவரேஜ். ஆவரேஜ் எத்தனை வேல்யூக்கு ஆவரேஜ்? நம்ம மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு பாருங்க. 3.5, 3.5, 3.5, 4, 4.1, 5 வேல்யூ இருக்கு. அப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் டிவைடட் பை 5 கொடுக்கணும். டோட்டலுக்கு கீழே நான் இங்கே வந்து புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். 18.6 டிவைடட் பை 5, ஏன்னா 5 வேல்யூக்கு எழுதுறோம். ஸோ நான் டிவைட் பண்ண எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 3.72. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 20.9 டிவைடட் பை 5. இந்த டிவைடட் பை 5 போட்டு காட்டலனாலும் ப்ராப்ளம் இல்லை. 4.18 அண்ட் நெக்ஸ்ட் 18.8 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணா 3.76. 20.8 டிவைடட் பை 5 4.16. இது வந்து ஒரு குவார்ட்டருக்கான ஆவரேஜ். ஆனால் எனக்கு அடுத்து என்ன வேணும்? என்னோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா எழுதிப்போமா? ஃபார்முலா வந்து சீசனல் இண்டிசஸ் ஈக்குவல் டு குவார்டர்லி ஆவரேஜ். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது குவார்டர்லி ஆவரேஜ் டிவைடட் பை கிராண்ட் ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லைனா டோட்டல் ஆவரேஜ்னு சொல்லலாம். நம்ம கிராண்ட்னே யூஸ் பண்ணிப்போம், அப்போ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100. இப்போ அந்த கிராண்ட் ஆவரேஜை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். குவார்டர்லி ஆவரேஜ் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராண்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ கிராண்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு 3.72 plus 4.18, 3.76, 4.16. கிராண்ட் ஆவரேஜ்ன்றது நான் கண்டுபிடிச்சிருக்க ஆவரேஜுக்கு ஆவரேஜ். ஸோ இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வேல்யூ. ஸோ டிவைடட் பை 4. டிவைடட் பை 4 போட்டால் இதை ஆட் பண்ணால் எனக்கு 15.82. டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 3.955. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ சீசனல் இண்டிசஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். மேலே இருக்க ஃபார்முலா சீசனல் இண்டிசஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குவான ஆவரேஜ் மேலே 3.72 மேலே இருக்குல்ல 3.72. கிராண்ட் ஆவரேஜ் இப்போ கண்டுபிடிச்சது 3.955 இன்டூ 100. ஸோ இதை டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 94.06. இது ஃபர்ஸ்ட் ஒன். இதே மாதிரியே சீசனல் இண்டிசஸ் ஃபார் செகண்ட் குவார்ட்டர். ஸோ ஃபார் செகண்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டருக்கு செகண்ட் குவார்ட்டரோட ஆவரேஜ் 4.18. ஸோ 4.18
18. கிராண்ட் ஆவரேஜ் ஒரே இதுதான் 3.955 இன்டூ 100. இதை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது 105.69. இதே மாதிரி தேர்ட் குவார்ட்டருக்கு. ஸோ தேர்ட் குவார்ட்டரோட ஆவரேஜ் வந்து நமக்கு 3.76, கிராண்ட் வந்து 3.955, 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 95.07. இது மாதிரி ஃபோர்த் குவார்ட்டர், 4 குவார்ட்டருக்கும் தனித்தனியாக. ஃபோர்த் குவார்ட்டரோட வேல்யூ 4.16, கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100 போடும்போது ஆன்சர் 105.18. அந்த லாஸ்ட் நம்பர் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் சீசனல் இண்டீசஸ் ஃபார் 4 quarters.